அனைவருக்கும் வணக்கம். சட்டமறிவோம் நிகழ்ச்சியிலே தொடர்ந்து உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். அரசியலமைப்பு பற்றி பார்த்து வருகிறோம். இன்றைக்கு அரசியலமைப்பினுடைய பகுதி 2ல் குடியுரிமை பற்றி, சிட்டிசன்ஷிப் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் இருக்குது. டூயல் சிட்டிசன்ஷிப், இரட்டை குடியுரிமைக்கு இங்கே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. 1955ஆம் ஆண்டு இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டை கொண்டு வந்திருக்கிறோம். நிறைய இதில் சட்டத்திருத்தங்களும் வந்திருக்கு. நம்ம அரசியலமைப்பின் பிரகாரம் சிட்டிசன்ஷிப்பை பற்றி ஆர்டிகிள்ஸ், சரத்துக்கள் 5லிருந்து 11 வரை சொல்கிறாங்க. 5 என்ன சொல்லுதுன்னா, இந்த அரசியலமைப்பு உருவான காலத்திலையும் அதற்கு முன்பாக 5 ஆண்டுகள் வரையில் இந்தியாவில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் இந்திய குடியுரிமை பெற்றவர்களாக, இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக சொல்லுவாங்க. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சரத்து 6 என்ன சொல்கிறது என்று சொன்னால், சுதந்திரத்துக்கு பிறகு, அதாவது 1947 மார்ச் 1க்கு பிறகு இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு போய் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவர்கள், அவர்களுக்கான குடியுரிமை. அதுக்கு என்னென்னா, அந்த மார்ச் 47க்கு முன்னதாக இந்தியாவில் அவரோ அவருடைய பெற்றோர்களோ அவருடைய தாத்தா பாட்டியோ இங்கே பிறந்திருந்தால் அவங்க சிட்டிசன்ஷிப்பாக கருதுவாங்க. ஆர்டிகிள் 7 சரத்து 7 என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு போனவர்கள் இந்திய குடிமக்களாக கருதப்பட மாட்டார்கள். ஏன்னா அவங்க அங்கேயே தனி சுதந்திரமாகி தனி நாடாக இருக்கிறதுனால அங்கே போயாச்சுன்னா பாகிஸ்தான் சிட்டிசன்ஷிப் தான் அவங்களுக்கு இருக்கும். ஆர்டிகிள் 8 என்ன சொல்லுதுன்னா, இந்திய வம்சாவளியினர் வெளிநாடுகளில் இருப்பாங்க. எப்படின்னா, அவங்க குறிப்பாக அவங்களுடைய மூதாதையர் இங்கே பிறந்திருப்பாங்க, அவங்க தாத்தா பாட்டி இந்தியாவில் பிறந்திருப்பாங்க. பட் அந்த வம்சாவளியினர் அங்கே வெளிநாடுகளில் இருப்பாங்க. ஆரிஜின் இந்தியா அப்படின்னு சொல்கிறது. அதில் அந்த மாதிரி வம்சாவளியினர் யாரேனும் இங்கே பிறந்திருந்தால் அவங்களுக்கு இந்திய வம்சாவளியினர் அப்படிங்கிற சான்று கிடைக்கும். அடுத்தது ஆர்டிகிள் 9 என்ன சொல்லுது அப்படின்னா, முக்கியமாக நம்முடைய இதை வெளிநாடுகளில் சில பேர் நாங்கள் வெளிநாட்டிலே சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கிறோம், அதனால் இந்திய சிட்டிசன்ஷிப் வேண்டான்னு சொல்லி வலுக்கட்டாயமாக வில்லிங்கோட வெளிநாடுகளில் அதை வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் இந்திய குடிமக்களாக கருதப்பட மாட்டார்கள். ஆர்டிகிள் 10 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்த சிட்டிசன்ஷிப் இந்தியாவில் தொடர்ந்து இருப்பவர்கள் இந்த சட்டத்திற்கு உட்பட்டு தொடர்ந்து இந்திய குடிமக்களாகவே கருதப்படுவார்கள், நீட்டிக்கப்படுவார்கள். ஆர்டிகிள் 11 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்த குடியுரிமை சம்பந்தமான சட்டங்களை இயற்றுவதற்கான அதிகாரம் அனைத்தும் பாராளுமன்றத்துக்கே உண்டு. ஆக இந்த வகையில் நம்ம நாட்டில் 1955ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த குடியுரிமை சட்டத்தின் வழியாக இன்று வரையிலும் இந்திய சிட்டிசன்ஷிப்புக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறது என்பதையெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இதில் பல திருத்தங்களும் வந்திருக்கிறது. நமக்கு ஒற்றை குடியுரிமை தான் இந்தியாவில் இருக்குங்கிறத இந்த சூழ்நிலையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.